சிந்தட்டும், நான் சாகிறேன், என் பிள்ளைங்க விடுதலையாகட்டும், என் பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகட்டும், என் பிள்ளைகள் வியாதிகள் நீங்கி சுகமாயிருக்கட்டும், என் பிள்ளைகள் கஷ்டத்தை நீங்கி சுகமாயிருக்கட்டும் சொல்லி இயேசு தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்தினது, அவர் மரித்து போனார். மரித்ததோடு அவர் அப்படியே நின்று விடவில்லை. பலர் நமக்கு தெரிந்தவர்கள் இருப்பாங்க, அவர் பெரிய ஆளுங்க, அவரு நிறைய அற்புதம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மரித்தது உயிரோடு எழும்பவில்லை. ஆனா இயேசுவோ மரித்து உயிரோடு எழும்பினார். இயேசு மரித்து உயிரோடு எழும்பினார். இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். உங்க குடும்பத்துடைய பிரச்சனைகள் என்னனாலும் இருக்கலாம். அவர் வந்து சொல்றாரு, என்ன நம்பி பாருங்க, உங்க பாவத்தை நான் பாவ மன்னிப்பு உண்டாகும். உங்க வீட்டுல நீங்க அவரை நம்பும் பொழுது உங்களுக்கு ஒரு நிச்சயம் சொல்ல முடியும், இன்றைக்கு நான் மரித்தாலும் நான் மோட்சத்துக்கு போவேன் உங்களால சொல்ல முடியும். ஒரு மனுஷன் ஒருவேளை அவன் உயிரோடு இருக்கிற நாட்கள் 80 வயசா இருக்கலாம், இல்ல 70 வயசு, இல்ல 100 வயசு வரை மேக்சிமம் ஆகலாம். ஆனா இன்றைக்கு மரணித்தால் நாம் எங்கே போவோம்? இதை ரொம்ப கருத்துல கொள்ளணும். இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் மோட்ச பாக்கியத்தை கொடுக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் மோட்ச பாக்கியத்தை கொடுக்கிறேன். அவன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவரை ஒன்னே ஒண்ணு, இப்ப என்னங்க கடவுள் நம்மகிட்ட கேட்கிறாரு, என் பாவத்தை மன்னிங்க, என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க, இயேசுவுக்கு வழி விடுங்க, உங்க குடும்பத்துல இயேசுவுக்கு வழி விடுங்க.